திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1000 திருவள்ளுவர் எழுதினாரு. 1000 கரெக்டா? 1000. அட பாவி, இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னாண்டா பாரதியார் ரெண்டு காதையும் பொத்தன மாதிரி முண்டாஸ் கட்டி உட்கார்ந்துருக்கிறார். எதுவுமே சும்மா இருந்தா பேசுவோமே. எப்படி உங்க திரும்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இப்படி பார்த்தா புரியலையே. ஔவையாரு அதாவது என்ன எழுதுனாங்க அதையாவது சொல்லுங்க. செம்ம கண்டன வருமே. இது போதுமே. ஔவையார் சின்ன வயசுல படிச்சது ஞாபகம் இல்ல. ஔவையார் வந்து என்ன எழுதுறாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஆத்திச்சூடி. நாங்க அதை கட் பண்ணிடுவோம். அவங்க யோசிக்கிறது மட்டும் போடுங்க. ஓகேவா? அஜித் கதாபாத்திரம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இப்பதான் பேசணும், ஜாலியா பேசலாம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியாது. சரி, பொருளாதாரத்தின் தந்தை யாரு? இப்படிதான் கேட்கணும். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சார். ஆமா, ராஜபக்ஷ பிரபு அவர்களே. அவனுக்கும் தெரியாது. ஆடம் ஸ்மித். ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். சரி சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களை அதே திருக்குறள் மொத்தம் எத்தனை பால் இருக்கு? நீங்க பேசுறீங்க. அப்ப வாங்க பேட்ட பிடிங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இப்படி கூட நாங்க வந்துட்டு ஜாலியா போயிடலாம். சரி, ஓகே. தெரியாது. நீங்க சொல்லுங்க, எத்தனை பால் இருக்கு? எனக்கு வேற क्वेश्चन கேட்கணும் நீங்க. என்னென்ன பால்? 3 பால் தாமா. என்னென்ன பால் தெரியாது. சரி, ஓகே. நீங்க எத்தனை பால் கேட்டீங்க? அதுக்கு நான் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டேன். மொபைல் சவுண்ட் எவ்வளவு? 5. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கடினமான क्वेश्चन கேட்கணுமா? 102 பிளஸ் 242 ஈக்குவல் எவ்வளவு? நானே ஒரு டைம் சொல்ல திரும்ப சொல்ல வராதே. 344. டக்குன்னு 344. அவர் சொல்லி கொடுக்குறாரு. பிட் அடிச்சு பாஸ் ஆயிட்டீங்க. ஓகே, அடுத்து என்ன போகுது? வன்மத்தை கக்குறீங்களா? ஆங்கர். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டங்கள்? ஜாலியா அந்த கேம் உங்களுக்கு தூண்டுதுல. தூண்டுது. அதாவது எந்த ராஜாதான் உங்களுக்கு பிடிக்குது? பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. கில்ட்டி ஆகுதுல. ஓகே. ஆமா, எவ்வளவு மாவட்டங்கள் சொல்லுங்க. தெரியாது. எத்தனை மாவட்டங்கள்? 8. உங்க கணிப்புல 8. கன்னியாகுமரி, சென்னை, மதுரை. 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தானே இல்லையா? எங்க அம்மா பார்த்தா அவங்களோட படிப்பு என்னன்னு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்களேன். நீங்க உங்க வாயில சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. டாக்டர் அவங்க வந்து ஆக்சுவலா டாக்டர் தீபிகா. இப்ப மாத்துறாங்க. அவங்க முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்பவுமே நான் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் சொல்றீங்க. யாருமே அது புரியாது. டாக்டர்ன்றீங்க. ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அப்படினா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டிஃபிகல்டிஸ் கூட டீல் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சு. அது வந்து அவங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது பண்ணுவாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வந்து இதோட முடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.